இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மலர் மருந்தை பற்றி சொல்கிறேன். இது வந்து இந்த லார்ச் மலர் மருந்து, அதாவது இந்த பூலேருந்து தயாரிக்கிற ரெமிடி தான் லார்ச்சோட மலர் மருந்து. இது யாருக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை வந்து வராது. ஒரு குரூப் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும், அந்த இடத்துல பேசக்கூடிய டாப்பிக்கில் என்னென்ன பேசணும்னு தெரியும். ஆனால் இவங்க நினச்சிக்குவாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை விட நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம எந்திரிச்சு பேச வேண்டாம், நம்ம எந்திரிச்சு ஆன்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது, அதாவது செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் அவங்கள தனக்குத்தானே நமக்கு இல்லை, நம்மளால் பண்ண முடியாது, இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி 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 அப்படியே நின்றுவாங்க. அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்காம எந்த ஒரு பொசிஷனில் வேலையில் இருக்காங்களோ அதே வேலையிலேயே நீடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, வேறு வேலைக்கு சர்ச் பண்ணுறதோ, அவங்க இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறதோ, அது எதுவும் பண்ணாமல் அது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ரெமெடி தான் இந்த லார்ச். இது நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், அவங்களுக்கு வந்து தைரியமாக ஒரு இடத்துல பேசக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது வந்து குட்டி குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மலர் மருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்மளோட எமோஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணும். யாருக்கெல்லாம் இந்த மலர் மருந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட பர்டிகுலரான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா இது கூட இன்னும் சில காம்பினேஷனை சேர்த்து நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும். தேங்க்யூ.